இந்த வியாபார வெயில்ல போய் ரேஷன் அரிசி போய் வாங்கிட்டு வரேன். பேசாம வீட்டுல இருக்க வேண்டியதானே. 50 அலட்டி போகுது, இட்லிக்காவது போட்டுக்கலாம்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். எப்ப கேட்ட எப்ப கொண்டுட்டு வரா. ஆமா, உனக்காண்டி தான் ஆப்பிள் ஜூஸ் மெனக்கிட்டு போட சொன்னேன். குடிமண்ணா உங்களுக்கு படபடலாம் வருதுன்னு சொன்னியே, நீங்க குடிங்க. வேற ஆப்பிள் ஜூஸ் வேணா நான் அத்தைக்கு போட்டு கொடுக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் குடிச்சேனா எங்க அம்மா குடிச்சானா என்ன பெத்தவ குடிச்சா நான் குடிச்ச மாதிரி. எலி எதுக்கு காயுது, எலி புழுக்கு எதுக்கு காயுதுன்னு தெரியலையே. ஆமா குடிமா, நல்ல சில்லுன்னு இருக்கு. நல்ல வெயிலுக்கு எதமா இருக்கும் குடிக்கிறதுக்கு. எங்க அம்மாட்ட போயிட்டு போடியாரே. ஆத்தியமா போட்டுமா வேண்டாமான்னு ஏதாவது கேட்கலாம். அவங்கள போயிட்டு வரேன்னு சொல்லி ஏதோ தகவல் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போறா. போட்டு நீ குடிமா ஜூஸ. என் தாயனும் கோவிலே காக்க மறந்துட்டு பாவி அடிக்கலையே. யாமட்டி பாழுதுட்டு இருக்க? இவ்வளவு நாள் ஒன்னும் சரியா கவனிக்கலையேன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரே சங்கடமா இருக்குமா. குடிமா ஜூஸ. அதான் இப்போ உன் புருஷன் நல்ல வேலை பார்க்கறலாட்டி அங்க எங்கேயும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வராரு. பரவென்ன இனி நான் உன்னை மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிடுவோமா. நீ கவலையே படாதமா. ஆஹா, இதான் சரியான நேரம். ஜோசியக்காரர் சொன்ன நேரம் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுடோய். ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி 9 to 10 நல்ல நேரம். அந்த நேரத்துக்குள்ள நம்ம எழுதி கேட்டோம்னா சடார்னு யோசிக்காம கையெழுத்து போட்டு உடனே கொடுத்துருவோம். அதனால நீ அந்த நேரத்துல நீ கரெக்டா பயன்படுத்திக்கோன்னாரு. இன்னைக்கு பயன்படுத்த வேண்டியதான். ஆனா இப்பதான் 9:30 ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அப்ப 1 மணி நேரம் இருக்குல்ல, அந்த சில்வெண்ட் வரதுக்கு தான் நேரம் ஆகுமே. அவதான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு அங்கிருந்து குருண்டு பரண்டிட்டு வரவே மாட்டாள. நீலுக்குட்டி, ஒரு நிமிஷத்துல உன்னால ஏகப்பட்டது செய்ய முடியும். இந்த 1 மணி நேரத்துல பத்திரத்தை மாத்தி வாங்க முடியாதா? இதான் சரியான நேரம். எங்க அம்மாட்ட போய் பாச வலைய போட்டு அப்படியே இந்த மீனை பிடிச்சிட வேண்டியதான். அதான் எங்க வீட்டை என் பேருக்கு எழுதி வாங்கிட வேண்டியதான். எம்மா எம்மா என்னம்மா, ஒரு கப்பு ஜூஸ் இதை கூட உன்னால குடிக்க முடியலையா? மெதுவா குடிச்சிட்டு இருக்க. நல்ல விறுவிறுன்னு குடிமா. வேணா இன்னொரு கப்பு வேணா ஜூஸ் போட்டு தரேனா? வேண்டாமக்கா, இதே குடிக்க முடியாம குடிச்சிட்டு இருக்கேன். பெரிய கப்பு பத்தியா? அடி குடி. பாயும் வேறுவா இருக்கப்புல வேறு வயித்தோட இருக்கக்கூடாது. நீ தான் குடிக்கணுமா கண்ணா? இருக்கட்டுமா, நீ குடிமா. கொஞ்சம் கொஞ்சம் நாள் குடிமா. மக்கா, வாய் வயிறுமா இருக்க நேரத்துல அப்படி அழப்படாதுடி. உனக்கு என்னடி பிரச்சனை? உன் புருஷன் எது யாசனாடி? இல்லடா உங்க அண்ணனார அண்ணியாவது யாசனாடா? இல்லம்மா, யாரும் என்ன யாசலாமா? பொறுவியா? எதுக்கு ஏஸ்த? இது வயிறு இது வலிக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லதாமா இருக்கேன். எதுவா இருந்தாலும் இந்த அம்மிட்ட சொல்லு மக்கா, சொன்னதுன்னு தெரியும். ஏமா அப்பா இருக்காருலம்மா, அப்பா யாரனா பேத்தியா பிறக்க நேரத்துல உங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா உன தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாரு. அவரை வச்சு இதெல்லாம் பாக்கிறதுக்கு இல்லாம அதிகாலையில கனவு கண்டா பழிக்குன்னு சொல்லுவாங்கல்லம்மா. ஆமா மக்கா, என்ன கனவு கண்ட? அப்பா இருக்கல்லாமா, நீ காலையில கனவுல வந்தாமா. என் கனவுல வந்து என் மக்கா எப்படி இருக்க, உன் வயித்துல வர பிள்ளைய பார்க்க முடியாத சூழ்நிலையில நான் இப்படி ஆயிட்டனே, சீக்கிரமே நான் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லி ஒரே அழுக ஒப்பாரிமா. என் மக்கா நெசமா விட்டு சொல்லுதே, உங்க அப்பா என் கனவுல கூட ஒரு நாள் வந்தது இல்லையே. அம்மா அப்ப நீ நம்பலையாமா? நம்புதம்டி, நம்புதே. எடி எது வந்து பேசினாரடி? ஆமாமா பேசினாருமா. பேசிட்டு ஒரே அழுக. ஆமாடி, எதுக்கு அழுதாரு? அவருக்கு என்ன குறை? உங்க அம்மா நகையை மட்டும் தானே கொடுத்திருக்கா, நீ வீட்டை கொடுக்காம உன்னை ஏமாத்தி போட்டால மக்கா அப்படின்னு சொல்லி ஒப்பாரு வச்சாருமா. எடி நெசமா சொல்லுதியா? எதுக்குமா வந்துட்டு போய் சொல்ல போறேன்? போய் சொல்லி எனக்கு என்ன லாபம் சொல்லு. அப்பா சொன்னது அப்படியே விலாவரியா சொல்லுதாம்மா. கூடிய சீக்கிரமே காலையில 9 to 10 நேரத்துக்குள்ள நீ உங்க அம்மிட்ட சொல்லி எழுதி வாங்கிரு மக்கா. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி ஒரே அழுகமா. அழுகனா அழுக, அப்படி ஒரு அழுக. அப்ப எப்படி அழுதுனா பார்த்ததே இல்லம்மா. நான் சொன்னேன்னு சொல்லி உங்க அம்மிட்ட சொல்லு மக்கா. எப்படி நீ சொல்லும்போது உங்க அம்மா வாய வாய பழக்கதான் செய்வா. என் கடைசி ஆசையும் இதுதான் சொல்லு மக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாருமா. அது இருக்கட்டும், நான் தானே எழுதி கொடுக்கணும். அப்ப என் கனவுல எதுக்கு வந்து சொல்லாம உன் கனவுல வந்து சொன்னாரு? அதை கேட்காம விடுவானம்மா. அதையும் கேட்டேன். ஏன்பா அம்மா கனவுல போய் சொல்ல இருக்கலாம, என் கனவுல வந்து சொல்லுத. அம்மா தானே கையெழுத்து போட்டு தரணும். டைரக்டா அம்மிட்ட பேச வேண்டியதானப்பா அப்படின்னு. அதுக்கு அப்பா சொல்லுதா, நல்ல நல்ல உங்க அம்மா நான் உசுரோட இருக்கும்போது எனக்கு கண்ணில் காண விட மாட்டா, ஓடி ஓடி வந்து அடிக்க வருவா. இந்த நேரத்துல போய் சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், கனவுன்னு கூட பார்க்க மாட்டா, என்ன துவச்சி வாரிடுவா அப்படிங்க அம்மா. ஏமா அப்பா செத்த பிறகு கூட ஓமல இருந்து பயன் இன்னும் போவலம்மா. என்னடி ஆட்டம் அங்கேயும் கிறக்கி தள்ளிட்ட? என்ன நான் சொல்ல போற விஷயத்தை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாயிருவீங்க. மோரக்கட்ட தலை சுத்தி கீழே விழுந்து கிடக்கு. கோபப்படாதீங்க, புக்கா கிணறு தாண்டியாச்சு. இந்த காவாசி கிணறு தான் தாண்டி விட்டு இருக்குங்க. அதாங்க புரியலையா? எங்க அம்மா வீட்டை எனக்கு என் பேர்ல பத்திரம் போட்டு தந்துருவான்னு நினைக்கேன். அது உன்னைக்கு இப்பவே. வாவ் சூப்பர். அப்ப சீக்கிரம் இன்னைக்கு எழுதி வாங்கிரு. கஷ்டத்தால இன்னையோட தலைமுழிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு நம்ம ஓனராக போறோம். நீங்க இங்கடே நின்னுக்கோங்க, அங்க வந்துறது என்ன. நான் எல்லா காரியத்தையும் காண கச்சிதமா முடிச்சு பத்திரத்தோட வரேன். நமக்கு அடுக்கலையை பார்த்து வாடுனேன். அப்பாவை கனவுல பார்த்ததுல இருந்தே ரொம்ப தூக்கம் தாங்க முடியலம்மா. அதான் அடுக்கலையில போய் தனியா குமரி குமரி அழுதுட்டு வந்தாம்மா. அழாத மக்கா, உங்க அப்பா ஆசையை நிறைவேற்றி கேட்டது என் கடமை. என்னமா சொல்லுத? இந்த மாட்டி புரியல? உங்க அப்பா ஆசைப்படியே நம்ம வீட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிருந்தோம் டி. அதுவும் இன்னைக்கே ஒரு பேப்பர்ல எழுதி தந்துருந்தேன். நாளைக்கு போய் நேரா பத்திர ஆபீஸ்ல பத்திரத்தை போட்டுருவோம் உன் பேருக்கு.
நான் நல்லா இருக்கேன். ஆமா 2-3 வாரமா உன்ன ஆள் அட்ரஸே இல்ல. எங்க போன? போனும் ஒரே நாட்ரிச்சபிள் நானும் போட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ராஜு, அதான் போயிட்டு அப்படியே 2-3 வாரம் அங்கேயே இருந்துட்டு பாத்துக்கா. நேத்து தான் நைட்டு வந்தேன். 15 நாளா நிம்மதியா இருந்தேன். வந்துட்டால எங்க இருந்தா வரவள தெரியல. என்ன ராஜு, தர்பூசணி தலைய இருந்தது சிம்பாலிக்கா காட்டுற மாதிரி தர்பூசணி தலையில வச்சிட்டு எங்க போற? இந்த தர்பூசணியை கடையில பார்த்தோன்னே உன் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா உனக்கு தானே தர்பூசணி ரொம்ப பிடிக்கும். சரி வாங்கிட்டு போவோம், இன்னைக்கு நம்ம சாப்பிடுவோம். எப்படி நீ ஊர்ல இருந்து வரவில்ல, அப்போ உனக்கு ஒரு தர்பூசணி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஆச்சரியம், வார வழியில உன்னை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எடுத்துட்டு போ. ராஜு, நீ எடுத்துட்டு போய் உன் வைஃபுக்கு கொடுத்து நீ சாப்பிடு. ஐயே, ஏன் ஒய்ஃபுக்கா? இது கண்டாலே பிடிக்காது. தர்பூசணியை கண்டாலே எட்டு விட்டு தரும் வாடுவா. அதான் சொல்லுதே, நீ எடுத்துட்டு போ. அங்க வீணாதான் கிடக்கும், எங்க வீட்டுல கொண்டு போனா. அப்படின்னா ஓகே. தர்பூசணி தலையா? என்னடா சொல்லலாம் சொன்ன ஒண்ணு கேட்கல. ஒரு நல்ல இருப்ப நடுத்தருல வச்சு மானத்தை வாங்கிறாத. வீட்டுக்கு வாரும் போய் தர்பூசணி மண்டையா மண்டை மேல இருக்க கொண்டை எடுத்துறேன். எப்படி எனக்கு தர்பூசணி பிடிக்காது. தர்பூசணி கண்டா நான் எட்டு விட்டு தூரம் தலைவலிச்சு ஓடுவனா? கேட்டுட்டியோ? எல்லாம் கேட்டுட்டு தான் போய் வந்தேன். உமர் துட்ல தான வாங்குனீரு. துட்டு சும்மையா வருது. தர்பூசணியை வாங்கு போய், எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. பாருடா செல்லம், வேற தர்பூசணி வாங்கி தாரே. இப்போ அவட்ட போய் எப்படி வாங்க முடியும்? கொடுத்தாச்சுல. சொல்லுக்குட்டி, தர்பூசணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தர்பூசணி தலையணையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொன்ன பத்தியா, அங்க நிக்க அங்கதான் உன் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குமோ? இதுல என்ன மாமா சந்தேகம்? உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல யாராவது வந்தான்னு வெச்சுக்கோங்களேன், சதக் 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 தான். மாமாய், வேற ஒண்ணும் இல்ல. எங்க மாமாய் மேல எல்லாத்தையும் விட கொஞ்சம் அதிகமா பாசம் வச்சிட்டேன். நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு ஏத்து வீட்ல தாமா காத்து கிடக்கேன். நீ என்ன விசேஷம்? ஏதோ ஸ்பெஷலா செஞ்சிருக்கீங்களா? வாசம் குப்பு குப்புன்னு வந்தது ஜடுக்கல்ல இருந்து. எப்பா மாப்பம் பிடிக்கிறதுல கில்லாடில புதுசா ஒரு விதமாட்டு ஒரு சிக்கன் செஞ்சிருக்கேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க நீ. இந்த சிக்கன் கறிக்கு பேர் என்ன பேரு? சிங்கடி மங்கடி சிக்கன். பாக்கும்போதே சிங்குடி மங்கடி சிக்கன் செம டேஸ்ட் இருக்கும்ல. நீங்க தின்னு பாத்தீங்களா? அது செல்லம், முத நீ தான் திங்கணும். அதுக்கப்புறம் தான் நான்லாம் திம்பேன். நாத்தனாகாரி, எதுக்கு வாரா? அப்படி சொல்லக்கூடிய இந்த காலத்துல பக்கத்து வீட்ல இருக்க என்ன போன போட்டு வா வா சிக்கன் செய்து வச்சிருக்கேன்னு எனக்கு கூப்பிட்டு கொடுக்காங்களே எங்க அண்ணி. இப்படி ஒரு அண்ணி கிடைக்க நான் ஏழாவது லோகத்துல என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணுமா? என் மேல உள்ள பாசம் தானே அண்ணி. அது செல்லம், நீ சயின்ஸ் படிச்சிருக்கல. எந்த மருந்தா இருந்தாலும் சரி, முதல்ல மனுஷனுக்கு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எலிய வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சிங்குடி மங்கடி சிக்கனும் ஒன்ன வச்சு டெஸ்ட் பண்ண போறேன். நீ திருட்டு நல்லா இருந்தா நான் திம்பேன், அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான். எடி எதை டெஸ்ட் பண்ணுவீங்களா? தந்திரக்கலாம் திங்காதட்டியா போ. அட போமா நீ வேற. பாக்கும்போதே கண்ணை பெருக்கி ஏது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, தின்னுட்டு தான் மறு வேலை. பரவாயில்லையே, ஒண்ணு செய்யல போல இருக்க. அப்ப நம்மளும் திங்க